ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி மணி ஃபேன் ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சோப்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நம்ம சன்ஷைன், நம்ம ஹோபி ஹயாங்க்கு பர்த்டே. ஸோ மறக்காமல் எல்லோரும் அவருக்காக விஷ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம பாய்ஸ் எல்லோரும் நல்லபடியாக ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மந்த் தான் இருக்குது நம்ம பாய்ஸஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. கண்டிப்பாக இந்த இயரில் எல்லாருக்குமே பெரிய ட்ரீட் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் நானும் ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஜிமின், ஜிகே, நம்மளோட ஷுகா ஹயாங் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள பற்றி எந்த நியூஸுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நம்ம ஹாரமயாங் எல்லாரோட நியூஸும் சீக்கிரமாக வரணும். அண்ட் நம்ம பாய்ஸ் எல்லாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், நம்ம டயாங்ஜி எல்லாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக ஹெல்த்தியாக சேஃபாக ஆர்மிலேருந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்கடா அவங்களுக்காக. ஹாப்பி பர்த்டே ஹோபி. எங்கள் எல்லாருக்கும், ஆர்மிஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப க்யூட்டான ஒரு ரொம்ப சைல்டிஷான மெம்பர் நீங்கள் தான். ரொம்ப கேரிங், அவ்வளோ இன்னசென்ட். எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு இந்த பர்த்டேயில் உங்களோட லைஃப்க்கான நெக்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்கிறதுக்கான விஷயம் நாங்கள் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். ஒன் செகண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தேர் டே ஹோபி. எல்லோரும் சொல்லிடுங்க மறக்காமல். அண்ட் இந்த ஒன் ஷாட்டை பற்றி சொல்லணுன்னா என்கிட்ட எந்த ஒரு கருத்தும் இல்லை. நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் நான் லாஸ்ட் டைமாக லவர்ஸ் டேக்கு போட்டிருந்தேன் ஜிமின் ஜேகேவோட பர்வர்ட் சிஇஓ. அதுக்கு நிறைய நல்ல ரிவ்யூ வந்ததுடா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது ஆன் டைம் ஸ்டோரி. அதுவும் இல்லாமல் என் வாய்ஸ் சுத்தமாக சரியில்லை. எனக்கு தெரியும் நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருப்பேன்ட்டு. ஆனாலும் அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாமல் ஸ்டோரியை பற்றி நிறைய ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்தீங்க. எனக்கு சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இதுக்கப்புறம் நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஆல். இப்போவும் என் வாய்ஸ் அப்படி தான் இருக்குது. அதுக்கு என்ன கழுவி ஊற்றாதீங்க. நான் என்ன செய்கிறதுப்பா, இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்குது. அதனால் அடிக்கடி கோல்டாகிடுது. அது என்னுடைய ஃபால்ட் இல்லை. சரியா? சரி வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். இப்போது ஒரு காலேஜ் தான் காட்டுறாங்க. அந்த காலேஜில் ஒரு ப்ளே கிரவுண்ட். ஸோ அந்த ப்ளே கிரவுண்ட்ஸில் நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு பேட்ச் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஆஃப்டர்நூன் டைம் லன்ச் பிரேக் மாதிரி. ஸோ அந்த டைமில் ஒரு பர்சன் அவரோட பேக்கெட்டில் ஹேண்ட்ஸை விட்டுட்டு அவரோட ஹேரை ஒரு மாதிரி அழுத்தி கோதிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்காங்க. அவரோட ஐஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. செம்ம ரெட்டிஷாக இருக்குது. அப்படியே அங்கே இருக்க ஒரு வால் மேலே சாஞ்சிட்டு அவர் பேக்கெட்லேருந்து ஒரு தம் தான் எடுத்து அப்படியே பற்ற வச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அந்த ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் அப்படியே அவ்வளோ டென்ஷனில் ஒரு 2-3 வலிச்சிட்டு அப்படியே அவரோட டென்ஷன் தாங்க முடியாமல் அந்த நெருப்பு அவரோட அந்த ஃபிங்கர்ஸ்லேயே ஒரு மாதிரி போட்டு கசக்கிட்டுருக்காங்க. அவருக்கு அது எந்த ஃபீலுமே இல்லை. அந்த சின்ன அந்த நெருப்போட வலி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. அப்படியே அவரோட அந்த மரத்து மேலே சாஞ்சிட்ருக்க அந்த கீழே இருக்க தரையை பயங்கரமாக உதச்சிட்டு அவரோட கையை அங்கே பின்னாடி சாஞ்சி நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அவங்க பின்னாடி பக்கமாக அவரோட அந்த மரத்தை போட்டு செம்மையாக பஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பல்ல கடிச்சிட்டு அவரால் அவரோட கோபத்தை வெளியே காட்டவே முடியல. செம்ம டென்ஷனாக இருக்கார். அது என்னன்னே தெரியல. ஸோ இப்படி தான்டா அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோன்னா அவர் அப்படி இருக்கிறதுக்கு, அப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோன்னா ஸோ அந்த காலேஜோட கிரவுண்டில் அங்கே இருக்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக அவரோட கையில் ஒரு பொக்கே, அதாவது ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் பஞ்ச் மாதிரி, அண்ட் அவர் கையில் ஒரு க்ரீட்டிங் வச்சுட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் ஒரு மாதிரி உக்காந்துட்ருக்காங்க. செம்ம நர்வஸாக அவர் அப்படியே அவரோட அந்த நர்வஸ் தாங்க முடியாமல் அந்த ஸ்டோன் பெஞ்சில் ஒரு மாதிரி கையில் அந்த லெட்டர்ஸையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அவர் அந்த ஸ்டோன் பெஞ்சை ஒரு மாதிரி கிரிப் பண்ணிட்டு விட்டுட்டு நர்வஸில் உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைடு அங்கே அந்த சிகரெட்
ஸ்மோக் பண்ணாங்கல்ல அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஷுகா. அவர் அந்த காலேஜோட தேர்ட் இயர் படிக்கிற சீனியர். ஸோ இங்கே நர்வஸாக உட்காந்துட்ருக்கிறது நம்ம ஹோபி தான். ஸோ அவர் அந்த காலேஜில் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்காங்க, வேறு டிபார்ட்மெண்ட் 2 பேருமே. ஸோ ஷுகாக்கு நம்ம ஹோபி காலேஜில் சேர்ந்ததுலேருந்து அவரோட ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரோட சைல்டிஷ் பிஹேவியர், அவரோட அந்த ஸ்மைலு, அவரோட அந்த பிரைட்டான ஃபேஸு, அது எல்லாத்தையுமே ரொம்பவே ரசிச்சிருப்பார். ஸோ கேன்டீனில் அவர் வந்து ஃபுட்பால்லையே இருந்திருக்காங்க. ஸோ ஃபுட்பாலில் சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி. ஷுகா வந்து சீனியர் பிளேயர், நம்ம ஹோபி வந்து ஜூனியர் பிளேயர். ஸோ அந்த டைமில் ஷுகா கிட்ட ரொம்பவே வந்து அவ்வளோ ஜாலியாக பேசுவாங்க, ஃபன்னாக பேசுவாங்க. ஷுகா எவ்வளோ மூஞ்சி காட்டினாலும் அவர்கிட்ட வந்து ஒரு குழந்த மாதிரி நடந்துக்குவாங்க நம்ம ஹோபி. அதனால் போக போக நம்ம ஷுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம ஹோபியை பற்றி சொல்ல போனோன்னா, நம்ம ஹோபி அந்த காலேஜில் சேர்ந்ததுலேருந்து அங்கே செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அவர் கூட இருக்கவங்களெல்லாம் சிரிக்க வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவரோட கேரக்டர் அப்படி தான். ஸோ சின்ன விஷயத்துக்கும் டல்லாகிடுவாங்க, சின்ன விஷயம் சின்ன ஹாப்பினஸ்க்கும் ரொம்ப பெருசாக சந்தோஷப்படுவாங்க. ஸோ இப்படி போகிறப்போ தான் நம்ம ஷுகா நம்ம ஹோபிக்கிட்ட அவரோட தேர்ட் இயர் எக்ஸாம் வர்றதால அவருக்கு நம்ம ஹோபி மேலே லவ் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகிட்டு அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டாவது அதை சொல்லலான்ட்டு அவர் கையில் ஒரு ரோஸும் அண்டு அவருக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட்ஸும் அவரோட பேக்கெட்டில் வச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. ஸோ இங்கே ஹோபி அவரோட கையில் அந்த ஃப்ளவர்ஸையும் லெட்டரையும் வச்சுருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, என்ன பண்ணுறான் இங்கே, பார்க்க ரொம்ப நர்வஸாக இருக்கா, யாருக்காக வெயிட் பண்ணுறான், ஒருவேளை எனக்காக தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம ஷுகா அங்கே இருக்க அந்த ஸ்டோன் பெஞ்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ட்ரீக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருப்பாங்க. அதாவது அவரை பார்க்காம சும்மா என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சி அப்படியே சும்மா ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி அவரோட கம்மி ஸ்மைல் பண்ணிவிட்டு. ஸ்டார்டிங்கில் நம்ம ஷுகாவுக்கு ஹோபியை பிடிக்கவே செய்யாது. பிகாஸ் அவர் எப்போ பாரு ஏதாச்சும் வந்து இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால நிறைய வாட்டி ஷுகா மூஞ்சி காட்டியிருப்பாங்க அண்ட் ரொம்பவே கோவப்பட்டிருப்பாங்க. இருந்தாலுமே அவர் மறுபடியும் நம்ம ஷுகா கிட்ட போய் பேசுகிறதால நம்ம ஷுகாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் மேலே கோவமே வரலை. ஸோ நம்ம எவ்வளோ இது பண்ணாலும் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறான், இவனோட ஹார்ட் ரொம்ப பியூர் அப்படின்ற மாதிரி தான் ஃபாலோ ஆகியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஷுகா அப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவன் யாரை தான் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுட்பால் கிரவுண்டை தான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஷுகா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒருவேளை என்ன தான் தேடுறானோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஒரு 10 minutes ஆகிடுச்சி. நம்ம ஹோபியும் அப்படியே நர்வஸில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சைடு இவன் கால் பண்ணியிருக்கலாம்ல, என்ன தான் பார்க்கணும், நான் யாரை தேடிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க இந்த சைடு. அப்போது அங்கேருந்து ஃபுட்பால் ப்ளே பண்ணுற ஒரு சீனியர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த சீனியர் அவரோட ஹேரை ஒரு மாதிரி டவல் வச்சு வைப் பண்ணிவிட்டு வாட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணலான்ட்டு சொல்லி அந்த சைடு தான் வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஷுகா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹோபி தேடிட்டு இருந்த அந்த பர்சன் அப்படியே நேரில் வந்த மாதிரி ஹோபியும் அவர் கையில் இருக்கிறத ஒரு மாதிரி சைடில் மறைச்சிட்டு ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே அந்த பர்சனுக்கு முன்னாடி தான் போய் நிற்கிறாங்க. ஸோ போய் பார்த்தா அந்த பர்சன் அவர் கையில் இருக்க அந்த டவலை அவரோட ஷோல்டரில் போட்டு வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாட்டர் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹோபி தான் போயிட்டு ஹாய் சீனியர் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா ஸ்மைல் பண்ணிவிட்டு. இந்த சைடு அந்த பர்சனும் அப்படியே வாட்டரை குடிச்சிட்டு லைட்டாக அவர் ஃபேஸில் ஒரு மாதிரி அந்த வாட்டர் அப்படியே மேலே ஃப்ளஷ் பண்ணிக்குவாங்க இல்லையா. ஸோ ரொம்ப ஸ்வெட்டாக இருக்கும், அதனால ஃப்ளஷ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவரோட ஃபேஸை வைப் பண்ணிவிட்டு
பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹோபி தான் ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு பின்னாடி கை கட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. இன்சைட், ஏய் ஹோபி எப்போ வந்த அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இப்போ தான் வந்தேன் சீனியர். சொல்லு என்னாச்சு, என் கிளாஸ்க்கு போகாமல் எங்கே இருக்க, என்ன இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சீனியர் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுறாங்க நம்ம ஹோபி. பாரா வைக்கலாம் படுற, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு, ஏன் ஒரு மாதிரி புதுசாக நடந்துக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சீனியர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லணும், எதாவது சொல்கிறது எனக்கு கால் பண்ணிருக்கலாமே, எனக்காண்டி தான் வெயிட் பண்ணியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் அவ்வளோ ரொம்ப அர்ஜென்ட்லாம் இல்லை, நான் உங்களுக்காக இங்கே வெயிட் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே, என்ன சொல்ல வந்தேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படி சொல்கிறது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கீழே இருக்க அந்த தரையை தான் பார்க்குறாங்க. இப்போது அந்த பர்சன் அவரோட பாட்டில் ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு ஹேண்ட்ஸை அவரோட ஷோல்டர் மேலே போட்டு, என்னாச்சு ஹோபி, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் தயங்குற, என்ன உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு ப்ராப்ளம்லாம் இல்லை, ஹெல்ப்லாம் வேண்டாம், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இப்போது இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த ட்ரீக்கு பின்னாடி இருக்க நம்ம சுகா அப்படியே அவ்வளோ கோவத்தோடு பார்த்துட்ருக்காங்க. அந்த ஐஸ் எப்படி இருக்குன்னா அப்படியே நம்ம ஹோபி அப்படியே அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறதும், அந்த சீனியர் ஹோபி மேலே ஹேண்ட்ஸை போட்டு அங்கே ஸ்மைல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவரோட ஐஸ் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. அவரால் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கே இருக்க அந்த மரத்தை ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. என்ன இவன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தானா, அப்போ இவன் எனக்காக வரலையா, இங்கே என்ன நடக்குது, அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நான் நினச்சேனே, அப்போது ஹோபிக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் அப்படியே குழம்பிட்டே நின்று பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹோபி தான் அப்படியே அவர் ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு கேட்டதோ ஷை ஆகிட்டு அது ஒன்றும் இல்லை சீனியர்னு சொல்லிட்டு அவர் ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடு அது சீனியர் தான். என்னாச்சு, என்ன பின்னாடி ஹேண்ட்ஸில் என்ன காட்டு, எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் உங்களுக்கு தான் அப்படி சொல்லிகிட்ருக்கா. என்ன கிஃப்ட் அப்படி சொல்லிட்டு அவங்க வாங்க போகிறாங்க. அது ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் அப்படியே நம்ம ஹோபியை லைட்டாக திருப்பி பார்க்குறாங்க. ஸோ அதில் ரெட் ரோஸ் அப்படியே பஞ்சா, ஸோ அதில் ஒரு க்ரீட்டிங்கும் இருக்குது. ஸோ நம்ம சீனியர் வேறு யாரும் கிடையாது, நம்ம டயாங் தான். ஸோ நம்ம டயாங் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ டயாங் சுகாவோட கிளாஸ்மேட் தான். இப்போ பார்க்குறாங்க. ஸோ ஆல்ரெடி டயாங்க்கும் சுகாவுக்கும் ஆகவே ஆகாது, ஏன்னா அவங்க 2 பேருமே ஆப்போசிட் டீம், அதனாலேயே மோஸ்ட்லி அவனுக்கும் ஆகாது. இப்போது சுகா ஹோபிக்கிட்ட டயாங் பேசுறதை பார்க்கும்போது இன்னும் அவ்வளோ ரெட்டிஷ் ஆகுது அவரோட ஐஸு. அப்படியே அவங்க பார்க்கும்போது அந்த ஃப்ளவர்ஸு, நம்ம டயாங் பார்க்கும்போது ஹோபி கையில் இருக்க ஃப்ளவர்ஸும் க்ரீட்டிங்கும் அதில் க்யூட்டாக சில லெட்டர்ஸோட சின்ன ஒரு ப்ரப்போசல் அப்படியே நம்ம ஹோபி எழுதியிருப்பாங்க, அவ்வளோ க்யூட்டாக. அது எல்லாத்தையுமே டயாங் அப்படியே அந்த க்ரீட்டிங் அவர் முன்னாடி எடுத்து பார்க்குறாங்க. வாங்கி இந்த சைடு அவர் தடுக்க பார்க்குறாரு நம்ம ஹோபி. ஆனால் நம்ம ஹோபியை லைட்டாக தடுத்துட்டு அந்த சைடு திரும்பி படிக்கிறாங்க. ரொம்ப அழகான லெட்டர்ஸில் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. என்னென்னா, சீனியர், இந்த மாதிரி நான் இந்த காலேஜில் ஃபஸ்ட் டைம் சேர்ந்தப்போ என்கிட்ட ரொம்ப ஹம்பிளாக நடந்துக்கிட்டது நீங்கள் தான். ஸோ என்னை ராகிங் பண்ணும்போது அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றினதும் நீங்கள் தான். எனக்கு இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸே இருந்தது கிடையாது, அண்ட் நான் யாருக்கிட்டேயுமே அட்டாச்மெண்ட் ஆனதே கிடையாது. ஆனால் எனக்கு மொதல் டைம் கம்ஃபர்ட்டாக இருந்து என்னை ரொம்ப சேஃபாக உணர வச்சுருந்தீங்க. எனக்கு உங்கள் கூட இருக்கும்போது இந்த டைம் போகிறதே தெரியாது. நான் ஆக்சுவலாக உங்களை டெய்லி பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபுட்பாலில் நான் ஜாயினே ஆனேன். எனக்கு ப்ளே கிரவுண்டில் ப்ளே பண்ணுறதுலலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். இந்த 3rd இயர் ஃபினிஷ் ஆக போகிற இந்த நேரத்தில் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்னால் இதை சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் சீனியர், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அந்த லெட்டரில் க்ரீட்டிங்கில் எழுதியிருப்பார்.
ஸோ இதை படிச்சுட்டு நம்ம டேயாங்கோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி டல்லாகுது. அப்படியே நம்ம ஹோபி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி அவர் ப்ளஷ் ஆகிட்டு இந்த சைடு டேயாங் அப்படியே நம்ம ஹோபியை பார்த்துட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்க்க முடியாத நம்ம சுகா அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க. அதாவது அந்த கிரவுண்டில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நிற்காம ரொம்ப கோவம் இருக்குது. அவரால் அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனை பார்த்து சிரித்த அந்த ஸ்மைலி ஃபேஸ், அந்த இன்னசென்ட் ஸ்மைல் அவன் இன்னொருத்தனையும் பார்த்து சிரிக்குதுன்னும் போது அவரால் ஏற்றுக்கவே முடியலை. ஸோ அப்படியே அவர் அங்கே இருக்க கொஞ்சம் தூரத்தில் போய் அங்கே இருக்க ஒரு, அதாவது மறைவாக ப்ளே கிரவுண்டுக்கு மறைவாக இருக்க ட்ரீ கிட்ட தான் நின்றுட்டுவாங்க. அந்த பிளேஸ் தான் அவரோட ஃபேவரட் பிளேஸ். யார்கிட்டயும் பேச மாட்டார், அந்த இடத்துல தான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ அவருக்குன்னு இருக்க அந்த பிளேஸில் தான் இப்போ போய் உக்காந்துட்டு அவர் இதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஹோபி நம்ம டேயாங் கிட்ட சொன்னதுக்கப்புறம் சைடு நம்ம ஹோபியை டேயாங்கை பார்த்தோன்னா, நம்ம ஹோபியை டேயாங் ஒரு மாதிரி அவரோட ஷோல்டரில் இருக்க ஹேண்ட்ஸு லைட்டாக எடுத்துகிட்டு அவரோட அந்த ஃப்ளவரையும் அந்த க்ரீட்டிங் திருப்பி கொடுக்குறாங்க. இந்த சைடு நம்ம ஹோபிக்கு ஒரு மாதிரி அப்படியே சேடாகிடுது, ஐஸு ஒரு மாதிரி கலங்கிடுது. அப்படியே ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. என்னாச்சு டேயாங் சீனியர், என்னாச்சு, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம டேயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒன்று எனக்கு பிடிக்காம இல்லை, ஒரு நார்மல் ஒரு ஜூனியராக என்னோடய ப்ளே கிரவுண்டில், அதாவது என் கூட ப்ளே பண்ணுற ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக ஒன்று எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹோபி. ஆனால் உண்மையை சொல்ல போனோன்னா நான் ஆல்ரெடி ஒருத்தவங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் 2 பேருமே சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம். அண்ட் அவன் என்னோட கசின் தான், அவனும் என் கிளாஸ்மேட் தான். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் பார்க்க என்னமோ பேசிக்காத மாதிரி சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையே சொல்லப்போனால் அது உண்மை கிடையாது. நாங்கள் 4 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். என்னால் எப்படி ஒன்று அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? உன் மனசில் நான் எப்படி இந்த மாதிரி ஒரு தாட்டை உண்டாக்குனேன்னு எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது நான் உங்ககிட்ட ஹம்பிளாக நடந்துக்கிறதால வந்து அஃபெக்ஷனாக இருக்கலாம். ஏன்னா என்னால் அவனை சீட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப க்யூட்டு, அவன் ரொம்ப இன்னசென்ட். அவனை வந்து என்னால் வந்து ஒரு நாளும் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் இன்னொரு பர்சனை என் லைஃப்பில் கொண்டு வரத்துக்கு நான் அவனுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வரைக்கும் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனால் இப்போவும் அவன் என்னை பார்த்துக்கிட்டு கூட இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஸோ தூரத்தில் இருந்து ஒரு பர்சன் அவரோட வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஆங்க்ரி ஐஸோட அங்கே இருக்க நம்ம ரெண்டு பேரையும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஹோபியையும் டேயாங்கையும். அந்த பர்சன் ரொம்ப க்யூட்டாக அவரோட நோஸ் எல்லாம் ரெட் ஆகிட்டு அப்படியே அந்த ஐஸ் குட்டியாக இருக்குது முறைச்சதில் அப்படி இருக்கார் பார்க்க. நீங்கள் சொல்கிறது ஜிமின் சீனியரு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவன் தான். ஆனால் நீங்கள் 2 பேர் எப்போவுமே ஏதாச்சும் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, உங்கள் 2 பேருக்கும் சண்டை வரும், நீங்கள் 2 பேரும் எனிமீன்னு தான் நான் நினச்சேன் அப்படி சொல்லிடுறாங்க. நாங்கள் 2 பேரும் எனிமீஸ்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா காலேஜ்க்காக அப்படி நாங்கள் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லப்போனால் நாங்கள் 4 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 2 பேருமே சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் லிவிங்கில் இருக்கலாம், எங்கள் ஜாபை நாங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஒன்றா இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது யார்கிட்டயும் சொன்னதில்லை, அவங்ககிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். இதை எனிமி ட்ராமாலாம் சுகாக்காக தான். ஸோ ஜிமினும் சுகாவும் வந்து நெய்பர் ஹவுஸ்காரங்க. அண்ட் சுகா ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. ஸோ அவன் ஏதாச்சும் சொல்ல போய் அது அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கோம். சுகாவுக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது. பிகாஸ் நான் ஜிமின் கூட ஏதாச்சும் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கேன்றது. ஆனால் உண்மை சொல்லப்போனால் நாங்கள் 2 பேருமே அவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டுருக்கோம். என்ன எங்களால் வெளிப்படையாக லவ் பண்ண முடியலை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். ஆனால் இந்த விஷயம் ஏன் உனக்கு தெரியாமல் தேவையில்லாமல் உன் மனசுலேயும் நான் ஃபீலிங்ஸ் வர வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தேன், ஐம் சாரி எப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹோபி
அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு நாளும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்ததில்ல. நம்ம ஹோபிக்கு தான் டேயாங்க ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஆனால் எல்லாருக்கிட்டையும் பழகிற மாதிரி தான் நம்ம டேயாங்கும் நடந்திருப்பார். ஸோ நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜிமென் இருக்கும்போது மோஸ்ட்லி ஹோபி அந்த இடத்துல இருக்கும்போது டேயாங்கோட அந்த சாஃப்ட் கார்னர் இவர் மேலே தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே அது அந்த சைடு இருக்க நம்ம ஜிமின் மேலே இருக்கிற அந்த கேர் லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியலை. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்லணும்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்காக நின்றுட்டுருக்காங்க. ஐம் சாரி, இதுக்கப்புறம் உனக்கு நான் எப்படி சமாதானம் சொல்லன்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு உனக்கு நல்ல உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான். ஐ ஹோப் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப இப்போ இருக்கிறத விட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ ஒரு ஷோல்டரில் ஒரு மாதிரி பேட் பண்ணி கொடுத்துட்டு இந்த சைடு ஹோபி அவர் கையில் வச்சுருக்க அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவரையும் அந்த க்ரீட்டிங்கையும் ஒரு மாதிரி சுக்குநூறாக கழிச்சு அங்கே இருக்க ஒரு டஸ்ட்பினில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே டியரி ஐஸோட தொடச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ அழுதுகிட்டே அப்படி போய்கிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஷுகாக்கு இது எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம ஹோபி நம்மளை விட டேயாங்க தான் லவ் பண்ணிருக்கான்ற அந்த ஒரு விஷயமே அவருக்கு ரொம்ப அவ்வளோ கோவத்தை கொடுக்குது. அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியலை இந்த மாதிரி ஒரு விஷயத்த. அவ்வளோ ஒரு கோவத்தோடு அங்கே இருந்துட்டு ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அவரோட கிளாஸ் ரூம் இருக்க அந்த பில்டிங்க்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவரோட பேக் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ 3rd ஃப்ளோரில் தான் அவரோட அந்த காலேஜ் கிளாஸ் ரூம் இருக்குது. அவர் போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது அவரோட கிளாஸ் ரூம் ஒட்டி தான் ஸோ மேலே டெரஸ்க்கு போகிறதுக்கான ரூட் இருக்குது. ஸோ டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸும் அங்கே தான் இருக்குது. அவரோட கிளாஸில் போயிட்டு அவரோட பேக்கை கோவமாக எடுத்துகிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ கிளாஸ் ரூமில் இப்போ யாருமே இல்லை. கிட்ட டைம் அவரும் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. பார்த்தா நம்ம ஹோபி தான் அந்த டெரஸ் மேலே ஒரு மாதிரி ஏறிட்டுருக்காங்க ரொம்ப ஸ்பீடாக. இந்த சைடு ஷுகா அதை பார்க்குறாங்க. ஸோ அவர் கவனிக்கலை. ஸோ அந்த பர்சன் யாருன்ட்டு பார்த்தா டைம் பார்க்குறாங்க. ஸோ ஆகிடுது. ஸோ 3 o'clock ஆகிடுது. பார்க்குறாங்க அந்த டைமில் யார் டெரஸ்க்கு போகிறாங்க இவ்வளோ ஸ்பீடாக அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாக அங்கே போயிட்டுருக்காங்க. பின்னாடி அந்த டெரஸ் பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவருக்கு ஏதோ டவுட்டாக இருக்கிறதால அந்த பர்சன் பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க. போனால் நம்ம ஹோபி தான் அந்த இடத்துல டெரஸில் போயிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு அப்படியே அந்த டெரஸோட கார்னரில் நின்றுட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த டெரஸில் இருந்து காலேஜ் அப்படி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஷுகா தான் அப்படியே மேலே வராங்க. மேலே பார்க்கும்போது கிளியராக பேக் சைட்லேருந்து பார்க்கும்போதே தெரியுது அது ஷுகாக்கு நம்ம ஹோபியோட பேக் சைடுன்ட்டு. ஏன்னா இது இவன் தானே ஹோபி தானே, எதுக்கு இங்கே வந்திருக்கான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடவே அப்படியே ஸ்டெப்ஸை ஸ்பீடாக ஏறிட்டு மேலே வராங்க. அந்த டெரஸ்க்கு மேலே அந்த ரூப் டாப் மேலே தான் வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஷுகா வரதை கவனிக்காத நம்ம ஹோபி பயங்கரமாக அழுகுறாங்க. அங்கே அப்படியே அந்த செவுரு இருக்கும்ல அந்த கார்னரில் உட்காந்துட்டு அப்படியே அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே அழுதுட்ருக்காங்க. அவர் ஃபேஸை ஒரு மாதிரி ஃபுல்லாக புதைச்சிக்கிட்டு முட்டிக்குள்ளே புதைச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அந்த சத்தம் அந்த டெரஸ் ஃபுல்லாக கேட்குது. ஸோ டெரஸில் யாருமே இல்லை, ரொம்ப பெரிய டெரஸாக இருக்குது. இந்த சைடு ஷுகாக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே பிரேக் ஆன மாதிரி இருக்குது. நம்ம ஹோபி அழுகிறத பார்க்கும்போது ஷுகாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அவரே ரொம்ப கஷ்டமாக வந்திருப்பார். அவரோட ஹார்ட்டை ஏற்கனவே பிரேக் ஆகிருக்கும். அப்படியே ரொம்ப கஷ்டமாக வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் அழுதுட்ருக்காரு நம்ம ஹோபி. ஒரு மாதிரி அழுதுட்ருக்கிறத ஷுகா அங்கேருந்து அந்த செவத்தில் சாஞ்சிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவன்கிட்ட போகலாமா வேணாமா, அவனை என்ன சொல்லி சமாதானம் பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியலை. ஏன்னா அந்த மாதிரிலாம் அவர் யார்கிட்டயும் இருந்ததும் கிடையாதா. அவரோட அந்த மனசில் அவ்வளோ குழப்பத்தோட அப்படியே சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து நம்ம ஹோபி முன்னாடி தான் போய் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஹோபி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டே பார்க்கும்போது ஸ்டெப் சவுண்ட் கேட்குதுன்ட்டு லைட்டாக ஒரு ஃபேஸ் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. அந்த டியரி ஐஸோட பார்க்கும்போது நம்ம ஷுகா தான் அப்படியே ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு ஒரு பிளாக் கலர் ஃபேன் போட்டிருக்காங்க. அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக
அவரோட அந்த 2 பட்டன்லாம் ரிமூவ் பண்ணி அந்த அழகான அந்த நெக்கில் இருக்க செயினு அவ்வளோ அழகாக அவரோட கையில் இருக்க அந்த ஹேண்ட்ஸில் இருக்கும் இல்லையா அந்த ஷர்ட்டெல்லாம் ஃபோல்ட் பண்ணி பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸமாக. ஆனால் அவர் கண்ணில் ஒரு மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாமல் பிளாங்காக இருக்குது. அவர் ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது. இந்த சைடு ஹோபி அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரால் அந்த டியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சுகாவை பார்த்ததும் அப்படியே எந்திரிச்சு என்ன நினச்சாருன்னே தெரில, அப்படியே பாஞ்சு போய் நம்ம சுகாவை ஒரு மாதிரி அணைச்சிக்கிறாங்க. ரொம்ப டைட்டாக க்ரிப் பண்ணி அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு ஒரு செகண்ட் நம்ம சுகாவுக்கு ஹார்ட் எப்படி நின்றுச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. அது அவர் யோசிக்கிற நிமிஷத்துக்குள்ளே அது அப்படியே நடந்திருக்கும். நம்ம ஹோபி அப்படி டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம சுகாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகுறாங்க. அவரோட அந்த ஃபேஸ் அந்த நெக்கிட்ட வச்சுட்டு குழந்த மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. அவர் கழுத்தை அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு சுகா அவரோட பேக் ஹக்லாம் எதுவும் பண்ணலை, லைட்டாக கையை விரிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவன் ஹக் பண்ணும்போது அப்படி தான் இருக்காங்க. டச்சும் பண்ணல, எதுவும் பண்ணல, அப்படியே ஸ்டபனாக நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹோபி தான் சுகா சீனியர் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். இந்த சைடு நம்ம சுகா அவரோட இவ்வளோ நேரம் இருந்த அந்த கோவம், அவரோட அந்த நிறைய குழப்பமான அந்த ஃபீலிங்ஸ், அது எல்லாமே அப்படியே காம் ஆகுது. அவருக்கு அந்த மொமெண்ட் என்னன்னு சொல்ல தெரியல, பிளாங்காக இருக்குது. ஆனால் அவனுக்கு பிடிச்ச அந்த பர்சன் அவனை ஹக் பண்ணியிருக்காங்க, அது மட்டும்தான் அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அவன் அழுகிறத அவரால் பார்க்கவே முடியலை, அப்படியே நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு இதுக்கு இப்போது அழுதுட்ருக்க ஹோபி அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அது 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 நான் எப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம சுகா தான் ஒரு ஹேண்ட்ஸை அவர் ஹிப்புக்கு கொடுத்து இன்னொரு ஹேண்ட்ஸை அவரோட அந்த ஷோல்டரில் லைட்டாக கொடுத்து பேட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு சின்ன வார்ம் ஹக்கு பேக் ஹக் பண்ணிவிட்டு, ஏன்னாச்சு சொல்லு, எதுக்கு இப்படி அழுதுட்ருக்க, குழந்தையா நீ, செகண்ட் இயர் படிக்கிற, கொஞ்சம் கூட உனக்கு அந்த மெச்சூரிட்டின்றதே இல்லையா, என்ன பண்ணிட்டுருக்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த டெரஸ்க்கு வந்த லூஸா நீ அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அவரோட கோல்டு வாய்ஸில் சீனியர் சுகா அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க. ஸோ நம்ம ஹோபி சுகான்னு கூப்பிட்டாலே நம்ம சுகாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படியே ஒரு மாதிரி கோல்டு அந்த டோனோட, என்ன எதுக்கு இப்போ அழுதுட்ருக்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அழுதுட்ருக்க, உனக்கு தெரியும்ல எனக்கு இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறவங்களே பிடிக்காது, நீ ஒரு பாய் தானே, எதுக்குடா இப்போ அழுதுட்ருக்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோல்டாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ஐஸ் அவ்வளோ ரெட்டிஷாக நம்ம ஹோபி அப்படியே அவர் கொஞ்சம் அவர் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. சாரி அப்படி சொல்லிட்டு, என்னாச்சு எதுக்கு இப்போ அழுந்துட்டுருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது 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 அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறதுக்கே முடியலை அவரால். இந்த சைடு சுகாக்கு அது கேட்குறதுக்கு முடியலை, என்ன சொல்லணும் தெரியல அவருக்கு. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. ஸோ அவருக்கு ஒன்று மட்டும் புரியுது, அங்கே அவங்க ஏதோ சொல்லியிருக்கான், அதனால் இவனுக்கு கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ஆகியிருக்கு, அதனால தான் இவன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு அதை அவன் வாயில் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் நின்றுட்டுருக்காரு. ஆனாலும் அவரால் ஹோபி அழுகிறத பார்க்கவே முடியல. சொல்லு அப்படி சொல்லிவிட்டு அவரோட சின்ன பிடிச்சி கேட்குறாங்க. அந்த ஏரியா ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆகிட்டு, மூக்கெல்லாம் நோஸெல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு அவருக்கு. அவரோட லிப்ஸ் எல்லாம் அப்படியே ரெட்டாக ஷிவர் ஆகிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ எதுக்கடா அழுக்கிற அப்படி சொல்லிட்டு அதட்டுறாங்க. அப்படியே அவர் சைலண்ட் ஆகிடுறாங்க, அப்படியே குழந்த மாதிரி. எதுக்கு அழுதுட்ருக்க, இந்த நேரத்துக்கு எதுக்கு டெரஸ்க்கு வந்த அப்படி சொல்லிட்டு, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுகா. ஏன், இன்னைக்கு நான் என்னோட க்ரஷ்கிட்ட என் லவ் கன்ஃபர்ஸ் பண்ண போனேன். என்ன? ஆமாம், எனக்கு உங்கள் கிளாஸில் இருக்க சீனியர்கிட்ட அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் காலேஜை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் லவ் கன்ஃபர்ஸ் பண்ண போகலான்ட்டு போனேன். சரி, என்ன இப்போ? அவங்க ஆல்ரெடி என்ன இல்லை, அவங்களுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, எனக்கு ரிஜெக்ஷன் சொல்லிட்டாங்க. என்னால் அதை பேர் பண்ணிக்கவே முடியல ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகிறாங்க. இந்த சைடு நம்ம ஷுகாக்கு என்ன சொல்லனே தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. ஏன்னா அவர் ஹார்ட் பிரேக்கிங்கில் இருக்காங்க, ஹோபி ஹார்ட் பிரேக்கிங்கில் இருக்காங்க. ஒரு பக்கம் அவரோட அந்த சைல்டிஷான அந்த சைல்டிஷான அந்த ஃபேஸை பார்க்கும்போது அவரால் அவரோட அந்த க்யூட்னஸை பார்க்கும்போது அவரால் ஸ்மைல் பண்ணாமல் இருக்கவே முடியலை. இந்த சைடு ஷுகா தான் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருந்தா அவர் அப்படியே பிரேக் பண்ணுறாங்க. என்னாச்சு ஷுகா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ரெண்டு அப்படியே ஒன்றுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக அவரோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே நம்ம ஹோபியோட அந்த ஃபேஸை கப் பண்ணுவாங்கள்ல க்யூட்டாக, அப்படியே கப் பண்ணி பிடிக்கிறாங்க. இந்த சைடு ஷுகா ஒரு மாதிரி அப்படி பிடிக்கும்போது ஹோபி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக அப்படியே கண்ணை முட்டி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு அழுகையாக வந்துச்சு. கிளாஸ் ரூமில் எல்லோரும் முன்னாடி அழுகிறதுக்கு என்னால் முடியல. அதனால தான் நான் டெரஸ்க்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு புலம்பிகிட்டே இருக்கிறாங்க அழுதுட்டு. அப்படியே இந்த சைடு சட்டுன்னு பார்த்தா நம்ம ஷுகா நம்ம ஹோபியோட ஃபேஸை கப் பண்ணி அவரோட லிப்ஸ்லேயே அப்படியே கிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இன்சைட் ஷுகா அப்படி பண்ணதோ ஹோபியோட ஐஸ் அப்படியே விரியுது, செம்ம ஷாக்காக விரியுது. அப்படியே அவரால் எதுவுமே சொல்ல முடியல. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த அது எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க, என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. பார்த்தா நம்ம ஷுகா அப்படியே நம்ம ஹோபிக்கு அந்த 2 சீக்ஸையும் கப் பண்ணி க்யூட்டாக லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணி அவர் கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஷுகாவோட அந்த ஐஸ்லேருந்து வாட்டர் ட்ராப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவர் ஐஸ்லேயும் டியர்ஸ் வருது. அப்படியே அழுது அந்த டியர்ஸ் அப்படியே அந்த கிஸ் மூலமாக நம்ம ஹோபிக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்களே ஹோபிக்கு அந்த சால்ட்னஸ் அப்படியே தெரியவே அப்படியே ஐஸு பார்க்குறாங்க நிமிர்ந்து. நம்ம ஷுகாவோட ஐஸு தான். ஷுகா அழுதுகிட்டே அப்படியே நின்றுட்டுருக்காங்க அவர் கிஸ் பண்ணிகிட்டே. இந்த சைடு ஹோபிக்கு என்ன சொல்லனே தெரில பார்க்குறாங்க. என்ன பண்ணுற ஷுகா, என்ன பண்ணுறீங்க சீனியர் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என் சைடு அவர் போக பார்க்குறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ஷுகா அவனை இன்னும் பக்கமாக இழுத்து இன்னமும் அவனை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிஸ் பிரேக் பண்ணவே இல்லை. ஆனால் ஷுகாவோட ஐஸில் டியர்ஸ் போய்கிட்டே இருக்குது. அப்படியே ஏதோ அவனை விட்டு அந்த பொருள் போகாமல் அவனோட கைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஷுகா கிஸ் பண்ணுறது நம்ம ஹோபியால் ப்ரீத் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு ஷுகா என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டில் பிடிச்சி தட்டிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் ஷுகா அப்படியே அவரை விட்டுட்டு அவரோட ஃபேஸை நிமிர்ந்து ஐஸ் டு ஐஸ் பார்க்குறாங்க. அந்த ஐஸில் அவ்வளோ பெயின், ஷுகாவோட ஐஸில் அவ்வளோ பெயின் இருக்கிறத நம்ம ஹோபியால் உணர முடியுது. ஹோபியோட ஐஸில் இருக்க ஷாக்னஸை நம்ம ஷுகாவால் உணர முடியுது. அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்ட் தான் நிற்கிது. ஸோ அந்த காற்று அந்த மரத்தோட சவுண்ட் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சவுண்டும் இல்லை. அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த பிளேஸு. இந்த சைட் ஷுகா அப்படியே நம்ம ஹோபியை பார்த்து பேசுகிறாங்க. டேய் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, என்னோடய லைஃப்பில் எனக்கு கிடைக்காதா அப்படி சொல்லி ஏங்கின ஒரே ஆள் நீ தான்டா. ஏன்டா உனக்கு புரியல? உன்னை லவ் பண்ணாத அவன் உனக்கு கண்ணுக்கு தெரியல, அவன் மேலே உனக்கு லவ் வருது. நான் உன்னை உருகி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா என்கிட்ட உனக்கு அந்த லவ் ஃபீலிங் வரவே இல்லையா? நான் எல்லாத்தையும் பார்த்தேன் தெரியுமா, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவன் ஓகே சொல்லிடக்கூடாதுன்னு என் மனசு எப்படி தெரியுமா ஏங்குச்சு. ஒருவேளை அவன் ஓகே சொல்லியிருந்தா நீ எனக்கு கிடச்சிருக்க மாட்டேல்ல. உனக்கு அவனை பிடிச்ச அளவுக்கு கூட என்னை பிடிக்கவே இல்லையாடா? ஏன்னா உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? அவன் ரிஜெக்ஷன் பண்ணதும் இப்படி அழுகிறியே. அவன் ஓகே சொல்லியிருந்தா இந்த இடத்துல நான் இருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஷுகா நீ என்ன சொல்கிற? எனக்கு
புரியலையா உனக்கு? நான் என்ன சொல்கிறேன்னு புரியலையா? நீ அழுதா என் கண்ணில் ஏன்டா தண்ணி வரணும்? உனக்கு புரியலையா சுத்தமாக? நீ இருக்கே, இந்த குழந்தைத்தனம் எனக்கு பிடிச்சிருக்கு. அது எங்கே மிஸ்யூஸ் ஆகிடுமோன்னு நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தெரியுமா வருத்தப்பட்டிருப்பேன். உனக்காக உனக்கே தெரியாமல் உன் பின்னாடி நான் அவ்வளோ ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். உனக்கு எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது, ஒரு சின்ன ஒரு அடி கூட பற்றக்கூடாதுன்னு உன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டுருக்கேன் தெரியுமா? என் வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன்னா உன்னை ஃபாலோ பண்ணுறதையும் உன்னை பார்க்குறதையும் நீ பேசுகிறத பார்க்குறதையும் உன்னை ரசிக்கிறதுமே எனக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. உன்கிட்ட என்னை இழுத்துட்டடா. எனக்கு தெரியல, உண்மையாலுமே என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யார் மேலேயுமே அடிக்ட் ஆகாமல் இருந்தேன் என்ன, யார் பக்கமும் திரும்பி பார்க்காம இருந்தேன் என்ன, என்னமோ பண்ணி உன் பக்கம் இழுத்துட்டேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. இல்லை, இது ஒன்றும் கிடையாது இது அப்படின்னு நான் நினச்சி என் மனசை எவ்வளோ சமாதானம் பண்ணேன். ஆனால் நீ என் முன்னாடி வந்து நிற்கும்போது மொத்தத்தையும் தூக்கி போட்டு என் மனசு அங்கே உன்னை பார்க்க மட்டும்தான் இருக்கும். என் கண்ணை உன்னை மட்டும்தான் பார்க்கும் தெரியுமா? உன்னோட ஃபேஸில் அந்த ஸ்மைல் இருந்ததுன்னா எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். உன் ஃபேஸ் கொஞ்சம் வாடினா கூட என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. அப்படியே என் ஹார்ட்டில் ஏதோ வச்சு கிழிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீ அழுதுட்ருக்க, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என் ஹார்ட்டு அப்படியே பிரேக் ஆன மாதிரி இருக்குடா அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. சுகா, நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னுட்டு நம்ம ஹோபி சொல்லிட்டுருக்காங்க. அவரோட ஷோல்டரை பிடிச்சி கேட்குறாங்க, அப்படியே உழுக்குறாங்க. புரியலையாடா? இன்னும் உனக்கு புரியலையா? நான் உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன்டா. அவன் உன்னை ரிஜெக்ஷன் பண்ணான்னு சொல்லி உட்காந்து அழுதுட்ருக்கியே. இப்போ நான் லவ் பண்ணுறேனே, இவ்வளோ நாளாக உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. நீ அவன்கிட்ட போய் பேசும்போது, அவன்கிட்ட ஸ்மைல் பண்ணும்போது எனக்கு பத்திக்கிட்டு வருது. எனக்கு சொந்தமானவன் எப்படி அவன் இன்னொருத்தங்கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு உன் மேலே அவ்வளோ கோவம் வருது. எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ கோவம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹோபி அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே பேக்கில் போக பார்க்குறாங்க. ஸோ பேக்கில் இருக்க வால் அப்படியே சாயிறாங்க. இந்த சைடு நம்ம சுகாவும் எங்கே அவங்களுக்கு அடிபட்டுருமோன்னு சொல்லிட்டு ஹோபியை லைட்டாக அவரை ஹக்கில் வச்சுக்கிறாங்க. எங்கே போகிற பின்னாடி விழுந்துற போகிற அப்படி சொல்லிட்டு பிடிச்சி ஹக்கில் வச்சுட்டு பேசுகிறாங்க. இந்த சைடு நம்ம ஹோபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு சுகாவை க்யூட்டாக பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஷிவரி ஐஸோட பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு பயப்படுறத சுகாவால் பார்க்கவே முடியல. என்ன இப்படி பார்க்குற? என்னால் நீ இப்படி பார்க்குறத ஏற்றுக்க முடியாது. நீ எப்போவுமே ஸ்மைல் பண்ணிட்டே ரொம்ப அழகாக என்னை பார்ப்பியே, அந்த லுக் மட்டும் எனக்கு போதும். நீ இப்படி பார்க்குறது என்னமோ நான் உனக்கு கொடுமை பண்ணுற மாதிரி இருக்குடா, இப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த சைடு சுகா சொல்ல ஹோபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹோபி தான் அப்படியே ஒரு மாதிரி ஐஸை கீழே டவுன் பண்ணிவிட்டு அது சுகா, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு அவங்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அவட அந்த ஹக் ஒரு மாதிரி டைட்டாக க்ரிப் ஆகுது. ஸோ அவருக்கு கோவம் வருதுன்றதை அவளால் உணர முடியுது. இந்த சைடு நம்ம சுகா தான் அவன்கிட்ட போய்ட்டு, இங்கே பாரு, அவன் தான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல, எனக்கு தெரியும் அவன் ஜிம்மினை லவ் பண்ணுறான்னு. இருந்தாலும் அவன் உனக்கு ஓகே சொல்ல மாட்டானோ எனக்கு தெரியும். அவனுங்க என்கிட்டேருந்து மறைச்சிட்டா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினப்பேன். எனக்கு அவனுங்க பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன். அதுக்காக அவன்கிட்ட நீ போய் பேசுகிறதையும் அவனை நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதையும்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது ஹோபி, புரியுதா? நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். நான் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ, இந்த லைஃப் ஃபுல்லாக கூட எடுத்துக்கோ. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் என்னை தாண்டி இதுக்கப்புறம் நீ யாரையும் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நீ என்ன வேணால் நினச்சிக்கோ என்னை பற்றி. ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும் லவ்வை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது தான், ஆனாலும் எனக்கு நீ வேணும், அவ்வளோதான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ப்பான ஐஸில் ஹோபியை பார்த்து அப்படியே மிரட்டுற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு ஹோபி மாதிரி ஷாக்காக அப்படியே பார்த்துட்ருக்காங்க அந்த ஐஸை பிளிங்க் பண்ணாமல். இந்த சைடு நம்ம ஹோபியே அப்படியே பார்த்துட்ருக்க சுகாக்கு அந்த க்யூட்னஸில் அப்படியே ஸ்மைல் வருது. மறுபடியும் அவரோட அந்த லிப்ஸில் போய்ட்டு, இப்படி பார்க்காதடா, தயவு செஞ்சு இப்படி பார்க்காத, என்னமோ எனக்கு கொல்ற தெரியுமா இந்த ஐஸை வச்சு
அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹோபிக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடுது, ஒரு லைட்டான சின்ன ஸ்மைலு. இந்த சைடு ஹோபி அப்படியே அவரோட அந்த டியர்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு, அது சுகா சீனியர், என்னை சுகானே கூப்பிடு, அது சுகா, எனக்கு உங்களை பிடிக்கும், ஆஸ் அ ஒரு குட் ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஏன் இவ்வளோ கோல்டாக இருக்கீங்கன்னெலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு புரியல, என்னால் சட்டுன்னு ஒரு பர்சனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு டைம் வேணும் அப்படின்னுட்ருக்காங்க. இந்த சைடு உனக்கு எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் நீ என்ன தான் லவ் பண்ணணும், நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா அப்படின்னு சொல்லி அவருடைய லிப்ஸில் மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு சுகா ஒரு மாதிரி கிஸ் பண்ணும்போது நம்ம ஹோபி ஒரு மாதிரி அப்படியே சுகாவை அந்த வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருப்பாங்கள்ல. ஸோ ஓகேடா, இந்த ஸ்டோரி எப்படி வந்திருக்குன்னு எனக்கே தெரியலை, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதோ ஸ்டார்ட் பண்ண போய் எதுலேயோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்குது. நீ வருவாய் என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் உயிர் வளர்ப்பேன். தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய், கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து